வெல்கம் டு ட்ரிபிள் எஸ் சமையல். இன்றைக்கி தக்காளி ஊறுகாய் எப்படி செய்யுதுன்னு காமிக்க போகிறேன். அதுக்கு பாருங்கள், 2 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேன். மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்திருக்கேன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இங்கே பாருங்கள், உப்பு எடுத்திருக்கேன். உப்பும் நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி இவ்வளோ போடலாம், பத்தலைன்னா கொஞ்சம் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், வெந்தயமும் ஒரு ஸ்பூனு, கடுகு ஒரு ஸ்பூன், இது ரெண்டுத்தையும் வறுத்து வச்சுக்கணும். இது வந்து பெருங்காயம், இது 3த்தையும் லாஸ்ட்டில் போடணும். இந்த தக்காளியை வந்து பொடியாக அரிஞ்சு மிக்சி ஜாரில் நல்லா ஜூஸர் மாதிரி பண்ணிடணும். ஜூஸ் எடுத்துக்கணும். எடுத்துட்டு தாளிக்கணும். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிக்கணும். நான் தாளிக்கும் போது காமிக்கிறேன். இதை அரிஞ்சிட்டும் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த தக்காளியோட இந்த மொனை இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த மாதிரி பேர்த்து எடுத்துடணும். இந்த பாருங்கள், இதை எடுத்துடணும். ஏன்னா இது மெசியாது. இதை எடுத்து இப்படி போட்டுட்டு இந்த பாருங்கள், மிக்சி ஜாரில் துண்டாக கட் பண்ணி, இந்த பாருங்கள், துண்டாக கட் பண்ணி இந்த பாருங்கள் அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சி முதல்ல ஊற்றிக்கணும். எல்லாத்தையும் ஊற்றிட்ட பிறகு தாளிக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பாத்திரத்தை வச்சுட்டேன். இப்போது தக்காளி ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு ஒரு கரண்டி அளவு எண்ணெயை ஊற்றிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு கரண்டி அளவு எண்ணெயை ஊற்றிருக்கேன். இது காயட்டும். காஞ்ச உடனே கடுகை போடணும். அதுக்குள்ளே இங்கே பாருங்கள், கடாய் வச்சுருக்கேன். இந்த கடாயில் வந்து நான் காமிச்சல்ல, கடுகு வெந்தயம் அது ரெண்டுத்தையும் வறுக்க போகிறோம். இந்த பாருங்கள், கடுகு வெந்தயம் ரெண்டுத்தையும் கொட்டி இதை வறுக்க போகிறோம். லைட்டாக, ரொம்ப காந்த வைக்கக்கூடாது, லைட்டாக வறுக்கணும். இந்த பாருங்க, லைட்டாக பொரியிற சவுண்டு கேட்குதுங்களா? இப்போது கேஸை நிறுத்திடணும். இப்போ இது பாருங்கள், இந்த எண்ணெய் காஞ்சி போச்சு. இங்கே பாருங்கள், இப்போ இதில் கடுகு போடணும். கொஞ்சம் நிறையவே போடலாம் கடுகு. இது பாருங்கள், பொரிஞ்ச உடனே இங்கே பாருங்கள், இந்த தக்காளியை ஜூஸ் எடுத்தோம் இல்லையா, தக்காளியை அரைச்சி இதை எடுத்து அந்த கடுகு இதில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு நல்லா ஒரு 20 நிமிஷம் சுண்ட வைக்கணும். இது கூட அந்த மிளகாத்தூள் காமிச்சு இல்லைங்களா, அது உப்பு எல்லாம் போட்டு கொஞ்சம் சுண்ட வைக்கணும். சுண்ட வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், சைடெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் சூடாக இருக்குது. ஆறின உடனே இந்த பொடியை அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பொடியை கொட்டி இறக்கிடணும். இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டிங்குன்னு வச்சுருங்க. தேங்க்யூ வெரி மச்.